எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றுமறியேன் பராபரமி. என் அன்பான சொந்தங்களே, என் அருமையான உறவுகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பிளே தமிழ் வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிளே தமிழ் சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது. இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன். என் உறவுகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது? ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. நம்மால முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்மால முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம், நம்பிக்கையோடு வளர்க்குறோம், செடி வைக்கிறோம், பாதுகாக்கிறோம். வேர் எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம், பலன் கிடைக்கிறோம். படிக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், நல்லா படிக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், பலன் அடைகிறோம். ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ, பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ, அங்கே தோல்வியே பார்க்குறோம். இதை நிதர்சனமாக நாம் எல்லாரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளே. அப்போ நம்ம வழிகாட்டினா யார்? ஒரு குரு. அதனால தான் என்றைக்குமே வயசில் பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை, முதல்ல கேட்கணும். கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும். இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம், நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும். ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது. அப்போ குரு வழிகாட்டி அவசியம். இன்று நாம் என்றைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும். காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். அதற்கு முதல்ல நம்ம மீது நாம் நம்பிக்கை வைக்கணும். குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போகிறோம். இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம், எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம். ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். ஜோதிடம் சொல்கிறபடி. சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும். நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால் இன்னைக்கு என் சகோதரன், என் உறவுகள், நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போகுது கண்ணுங்களா. நீங்கள் அதில் தெளிவாக இருங்க. ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும், எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும், அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம். அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன், தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா, இப்போ நல்லா இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பி. இல்லை இப்போ நல்லா இருக்க ராஜா, தைரியமாக ஆரம்பி. ஆனால் நீ தனியாக ஆரம்பி, இன்னொருத்தனை நம்பாத. இல்லை நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது, இன்னொருத்தனை நம்புறது நல்லது, ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன். ஸோ அவன் நட்டப்பட மாட்டான். என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு, இறைவனாக இருக்கக்கூடிய குரு, அந்த குரு நமக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணுவாரா? நல்லது தானே செய்ய போகிறார். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது. நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தா குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதன் அடிப்படையில் உள்ள போனால் இந்த காலகட்டத்தை, இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள்
இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கனவுகளை நிறைவேற்றும். இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும், லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமாக நம்பி உள்ள வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். குரு வக்கர பயிற்சி. இந்த குரு வக்கர பயிற்சியில் அதீதமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய ராசிகளில் முதலிடத்தில் இருப்பது எங்கள் அண்ணன் தான். யார்? விருச்சக ராசிக்காரர்கள், என் உறவுகள் தான், என் சொந்தங்கள். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். நான் பல பதிவில் இதை கொடுக்குறேன். தேவையில்லாமல் எதுலேயும் ஈடுபடாதீங்க. தேவையில்லாமல் எதுலேயும் போய் வாலண்ட்ரியாக என்னை ஏன் எதுவும் கூப்பிடல செய்யலைன்னு கேட்காதீங்க. வாலண்ட்ரி விஷயங்களில் இறங்காதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன்னா இந்த குரு வக்கர பயிற்சி ஆல்ரெடி குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு, 8வது வீட்டில் இருக்கார், அஷ்டமத்தில் இருக்கார், இவர் வக்கரம் அடைகிறாரு. அப்போ என்னென்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு முற்பட போகிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. யாரால தடைப்பட்டுதோ, எங்கே ஒரு விஷயத்தை தொலைச்சிங்களோ, எங்கே ஒருத்தவங்க உங்களை ஏமாத்தினாங்களோ அங்கேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. ஒரு பொருளை தொலைச்சிட்டிங்களா, ஒரு உறவை தொலைச்சிட்டிங்களா, அந்த உறவு கிடைக்க போகுது, அந்த பொருள் கிடைக்க போகுது. ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்திட்டாங்களா, அவங்களே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. ஒருத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களா, அவங்களே உங்கள்கிட்ட பயங்கரமாக மன்னிப்பு கேட்க போகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா, அது கிடைக்க போகுது. ஆனால் இது எல்லாமே அந்த இடத்துலே கிடைக்க போகுது. அதை தான் நம்ம முதல்ல இதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த குரு வக்கர பயிற்சி என்ன பண்ண போகிறார், நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலையக்கூடாது. மகாகவி காளிதாசருக்கு எப்படி பராசக்தி அருள் கொடுத்தாலோ அதே மாதிரி இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு பேர் அருளை கொடுக்கிறது. இடி போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுது. நீங்கள் எங்கே தொலைச்சிங்களோ, எங்கே விட்டீங்களோ அங்கே தேடுங்க, பலன் கிடைக்கும். யாருக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கை வீணாக போனதோ, இல்லை யாருக்கிட்ட யாரால உங்கள் வாழ்க்கை வீணாக போனதோ அங்கேயே உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க, சக்ஸஸ் ஆகும். அதை விட்டு எனக்கு ஏதாவது ஒரு நிம்மதி வேணும், பணம் வேணும், ஆசை வேணும், பாசம் இருக்குது, நான் பதவி வேணும் அப்படின்னு வேறு எங்கேயாவது தேடுனா, இன்னும் கொஞ்சம் உதாரணமாக சொல்கிறேன். ஒரு கட்சியில் இருக்கீங்க, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறிட்டோம். நான் ஒரு கட்சி ரீதியாக இப்போ சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த கட்சியில் இருந்தோம், நல்லா இருந்தோம். இந்த கட்சியில் கொஞ்சம் அங்கீகாரம் குறையிற மாதிரி இருந்தது. இன்னொரு கட்சிக்காரவங்க கூப்பிட்டாங்க, நம்ம போயிட்டோம். அங்கே போனால் இங்கே இருந்ததை விட அங்கே ஒஸ்ட் ஆகிட்டுன்னா இப்போ என்ன நேரம்னா மீண்டும் பழைய கட்சிக்கு வர்றது நல்லது. இப்போ புரிஞ்சிருச்சா? ஒரு எந்த தொழிலில் இருக்கீங்க, இந்த தொழிலை விட்டுட்டு நான் இன்னொரு தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த தொழிலை பண்ணுங்கள், நான்லாம் அதில் தான் முன்னேறினேன். நீங்கள் இந்த தொழிலை பண்ணுங்கள், நான்லாம் என் குடும்பமே இதில் தான் முன்னேறுன்னு பல பேர் சொல்லியிருப்பான். இதை நம்பி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லா ப்ரோக்ராமையும் அவுட் பண்ணிவிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இங்கே நட்டுக்கிட்டு போயிருக்கும். இப்போ பொருளாதார ரீதியான கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாத வெக்கம், வெளியிலே சொல்ல முடியாது, சில விஷயத்தை இழந்துட்டேன்னு சொல்ல முடியாது. பல பேர் நம்மளை நம்பிக்கிட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கிட்டு இந்த கோட்டையெல்லாம் மறந்துட்டு பழைய கோட்டுக்கே போயிடணும். இப்படி தான் விருச்சக ராசி அதிரடியாக சில முடிவுகளை இப்போ எடுக்கிற நேரம். 18/11/2025 முதல் 17/3/2026 கார்த்திகை 2 முதல் பங்குனி 3க்குள்ளே யார் பேச்சையும் கேட்காம நீங்களே முடிவை எடுத்துடுங்க. பழைய கோட்டுக்கு வாங்க, பழைய ரூட்டுக்கு வாங்க. அதுதான் உங்களை பலப்படுத்த போகுது. இதை உணர்த்தக்கூடியது தான் குரு பண்ணிட்டு இருக்கார். இதனால தான் நிறைய இடத்துல நீங்கள் உதவி கேட்டு போகிற இடத்துலலாம் உதவி கிடைக்க மாட்டேங்குது, கைவிரிக்கப்படுது. அந்த இடத்துல தான் நீங்கள் கடவுளை கூட நம்ப முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுது. நீங்கள் நம்பின கடவுளையே இப்போ உங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு தப்பு, போகிற ரூட்டு தப்பு, கேட்குற இடம் தப்பு. நான் ஒன்று சொல்லுவேன், அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னுவாங்க. எடுக்கிறதே பிச்சையாக இருந்தால் கூட போடாதவன்ட்ட போய் கேட்கக்கூடாது.
போடுறதுக்கு மனசு உள்ளவன்ட்டு தான் கேட்கணும். இப்போ என் அன்பு உறவுகள் விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் யாருக்கிட்டையும் பணிஞ்சோ கை கட்டிக்கிட்டோ உங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ பொருளாதாரத்தை கொடுக்குற இடத்துலையோ தன்னை தாழ்த்திக்கிட்டு எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கும் பதில் எங்கே விட்டோமோ அங்கே தேடுங்க. இந்த குரு வக்கர பயிற்சி நல்ல பலனை கொடுக்கும். யாரோ ஒரு சாபம், யாரோ ஒரு சாபத்தினால் இன்னைக்கு நமக்கு பல சிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இருந்த நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்து இப்போ ரொம்ப தர்ம சங்கடத்துக்குள்ளே போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் கடனில் முழுக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. மீண்டு வர வேண்டாமா? இதுதான் குரு பயிற்சி. இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு வாழ்ப்பை கொடுக்குது. நீ எங்கேயோ தேடிட்டு இருக்க ராஜா, நீ தொலைச்ச இடம் இங்கே இருக்கு வா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. அப்போ யாரோ ஒரு அசிரீரி வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். யாரோ ஒரு நல்ல மனுஷங்க சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்கு குரு பலன் அமையுது, நல்லது நடக்கும். இந்த குரு வக்கர பயிற்சி மூலமாக இழந்ததை பெறப்போகிறீர்கள். நடந்தே தீரும். குருவை வழிபாடு பண்ணுங்க. நல்லது.